வணக்கம் வணக்கம் வணக்கம். அரங்கம் நிறைந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை விகடன் வாசகர்களுக்கும் விருதாளர்களுக்கும் விருதினை வழங்க போகும் ஆளுமைகளுக்கும் விகடன் சார்பாக எங்களின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு விருது வாங்க போறவங்க எல்லோருமே ஒரு ரியல் லைஃப் ஹீரோஸ்ங்க. எல்லாருமே நாயகர்கள். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல விருதாளர்களுக்கு நம்ம தந்தையாகணும். ராஜ்மோகன், அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில பரவி கிடக்கக்கூடிய அந்த சமூக அக்கறை அப்படிங்கிறது நாளைய தலைமுறை ஒரு சுயநலமற்ற தலைமுறையா உருவாகிட்டு வருது அப்படிங்கிறதுக்கான சான்றுன்னு தான் சொல்லணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பிறர் துன்பம் போக்க பாடுபடக்கூடிய அத்தனை மனிதர்களும் அத்தனை நல்ல இளைஞர்களும் இந்த சமுதாயத்தின் நம்பிக்கை. அப்பேற்பட்ட நம்பிக்கை முகங்களை அடையாளப்படுத்தும் அங்கீகரிக்கும் ஒரு பிரம்மாண்ட மேடைதான் இந்த மேடை. இது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் போதும் வாங்கிய பிறகும். பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு. Associate sponsor Shankar IAS Academy, the best IAS academy in India. VIT, a place to land, a chance to grow. Apollo Group of Hospitals, Craft Perfect, virus அண்டாத ஆரோக்கியமான ஆர்கானிக் பயிர்களுக்கு. Food partner Geetham Veg Restaurants, release the ragas of the real taste. Special partner Tamil Matrimony, biggest matrimony service for Tamils. மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள். லட்சுமி செராமிக்ஸ், இந்தியாஸ் நம்பர் 1 ரீட்டைலர். சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். பேங்கிங் பார்ட்னர்ஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். A step ahead in life. Outdoor partner Next Advertising Solutions. Think outdoors, think next. Metro partner Mark Metro, sole concessionaire for Chennai Metro Station branding. ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. நம்ம 2 கேட்டகரிகளா இந்த விருதுகளை பார்க்க போறோம். ஆமா, ஒன்னு டாப் 10 மனிதர்களுக்கான விருது, இன்னொன்று டாப் 10 இளைஞர்களுக்கான விருது. அந்த நம்பிக்கை மனிதர்கள் யார், அந்த நம்பிக்கை இளைஞர்கள் யார் என்பதை இந்த மேடையில நம்ம பார்க்க போறோம். முதல் நம்பிக்கை விருதை வழங்குவதற்காக சாய் கிங்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர்கள் பாலாஜி சடகோபன் மற்றும் சாதிக் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு இந்த மேடைக்கு வருக வரவேற்கிறோம். இவர்களோடு சேர்த்து இந்த விருதை தருவதற்காக இன்னொருத்தவங்க நம்ம மேடைக்கு அழைக்க இருக்கிறோம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸினுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் மிஸ்டர் நவீன் அவர்களை என்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நேரத்துல இந்த நம்பிக்கை மனிதர் யார், யாருக்கு இந்த விருது போக போகுது அப்படிங்கறத ஏவில பார்க்கலாம். விதைத்தவர் உறங்கினாலும் விதை உறங்காது எனும் விவிலிய வரிக்கு சாட்சி இந்த அப்துல் ரஹீம். 13 வயதில் விபத்தில் பார்வையை தொலைத்த இவரின் தந்தை முகமது அலி ஜின்னா இந்தியன் அசோசியேஷன் ஃபார் பிளைண்ட்ஸ் அமைப்பை நிறுவினார். 35 ஆண்டுகளில் பார்வை சவால் கொண்ட 40,000 பேரின் வாழ்க்கையில் ஒளியேற்றியிருக்கிறது அந்த அமைப்பு. தந்தை மறைவுக்கு பிறகு அதை வழிநடத்திய ரஹீம் கூடுதலாக உருவாக்கிய தேங்க்யூ ஃபுட்ஸ் நிறுவனம் பல நூறு பார்வை சவால் மாற்றுத்திறனாளிகளுக்கு புது நம்பிக்கை அளித்திருக்கிறது. அவர்களையே ஒரு பிராண்டாக மாற்றி அவர்கள் தயாரிக்கும் உணவுப் பொருட்களுக்கு பெரும் சந்தையை உருவாக்கியுள்ளார் ரஹீம். ஃபேஸ்புக், கூகுள் நிறுவனங்களின் கேண்டீன் வரை அவற்றை எடுத்து சென்று சந்தைப்படுத்துகிறார். 6 ஆண்டுகளில் மதுரை கடந்து சென்னை, கோவை நகரங்களில் கிளை பரப்பியதோடு இணைய வழியில் இந்தியாவெங்கும் வணிகம் விரித்திருக்கிறது தேங்க்யூ ஃபுட்ஸ். இரக்கத்தையும் கருணையையும் மட்டுமே எதிர்பார்க்காமல் தம் மக்களை தொழில் முனைவோராக்கி 100 கோடி இலக்கு வைத்து பயணிக்கும் அப்துல் ரஹீமுக்கு 1000 கைத்தட்டல்கள் தந்து கொண்டாடுகிறது ஆனந்த விகடன்.
ஐடி துறையினுடைய வேலையை விட்டுட்டு வேற எந்த வேலைக்கும் போகாம உங்கள் தந்தையினுடைய இந்த கனவை சுமந்து ஓடணுன்ற எண்ணம் ஏன் உங்களுக்கு வந்தது? அதாவது இன்ஜினியரிங் வேலை ஓரளவுக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இந்த பேக்ரவுண்ட் ரோடி வரும்போது இந்த வாய்ப்பு வந்து ஒரு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து நிறையா பேருக்கு கிடைக்காது. எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள்னால் ஒரு உதவி பெறுபவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சமூக எண்ணத்தை மாற்றணும்னு நினச்சோம். ஸோ அவங்க மூலமாக நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் க்ரியேட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் கட்டுற லெவலுக்கு மாற்ற முடியாது அப்படின்ற எண்ணத்தோடு தான் இதை ஆரம்பித்தோம். ஸோ அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, சமூகத்தை மாற்றும் திறனாளிகள்னு இவர் மூலமா அவர்களை நாங்கள் வாழ்த்துறோம். வாழ்த்துகள் ரேம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம பார்க்க போற கேட்டகரி டாப் 10 நம்பிக்கை இளைஞர்களுக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஜி விஸ்வநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவரோடு சேர்த்து இந்த விருதை வழங்குவதற்காக தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கினுடைய அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் தங்க திருப்பதி கே அழைக்கிறோம். இவர்கள் கையால் அந்த விருதை பெறப்போகிற விருதாளர், அந்த சாதனை தமிழன் யார்? வாங்க எல்இடியில் பார்க்கலாம். ₹750 சம்பளத்தில் வேலைக்காகவே ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னைக்கு ரயில் ஏறினார் மோகன். 17 ஆண்டுகளில் உலகின் பெரு நிறுவனங்கள் எல்லாம் போட்டி போட்டு முதலீடு செய்யும் அளவுக்கு ஓர் உலகத்தர நிறுவனத்தை கட்டி எழுப்பினார். இந்த சாதனைக்கு பின் இருப்பது அயராத உழைப்பும் அசத்தலான தொழில்நுட்ப அறிவும். இப்போபே என்ற அவரது பண பரிவர்த்தனை செயலி இந்தியாவின் சிறுநகர வியாபாரிகளின் வணிகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்கிறது. இன்று இப்போபே QR கோடை பயன்படுத்தும் வர்த்தகர்களின் எண்ணிக்கை 4.5 லட்சம். பண பரிமாற்றம் ₹15,000 கோடியை தாண்டி இருக்கிறது. ஏராளமான தடைகளை தாண்டியே மோகனுக்கு இந்த வெற்றி கைகூடியிருக்கிறது. சென்னையில் தொடங்கி இன்று இந்தியாவின் அத்தனை நகரங்களிலும் வர்த்தகம் செய்கிறது இப்போபே. கூடவே இருந்து உண்மையாக உழைத்த ஊழியர்களுக்கும் நிறுவனத்தில் பங்கு தந்தது மோகனின் பெருமனது. திட்டமிட்ட முயற்சியும் அயராத உழைப்பும் கடைக்கோடி தமிழனையும் மிக பெரிய தொழிலதிபராக்கும் என்ற நம்பிக்கையை விதைத்ததற்காகவே இந்த தொழில்நுட்ப இளைஞனை வாழ்த்தி போற்றுகிறது ஆனந்த விகடன். வாழ்த்துக்கள் திரு மோகன். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல எல்லாரும் சொன்ன விஷயம், சிறு நகரங்கள்ல இருக்க சிறு வியாபாரிகள் இதனால ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. ஆனா இப்போ வந்து அவங்க தான் ரொம்ப அதிகமா கொண்டாடுறது எங்களால பார்க்க முடியுது. இது எப்படி சாத்தியமாச்சு? எல்லாருக்கும் நன்றி. 2019 வந்து நான் என் சொந்த ஊர் தாமரைக்குளம், அங்கெல்லாம் நிறையா சின்ன சின்ன பொட்டி கடைகள்லாம் இருக்கும். அங்கே இருக்கும்போது குறிப்பாக அந்த கடையில் உள்ளவங்க என்கிட்ட கேட்டாங்க, நிறைய பேர் கூகுள் பே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் எல்லா கடையிலையும் விசாரித்தா எல்லா கடையிலையுமே ஒரு நாளைக்கு 2 பேராக வந்து கேட்டிருக்காங்க, கூகுள் பே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் பேங்கிறது அது ஒரு கம்பெனி, ஆனால் யூபிஐக்கு வந்து ஒரு மாற்று பேர் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் யோசித்தேன், ஏன் நம்ம வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஒரு வில்லேஜுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ண தான் இப்போ பேர். அப்பா வந்து ஒரு மீனவர். ஆமாம் ஆமாம், எங்கள் அப்பா வந்து அப்பா வந்திருக்காங்களா? இங்கே வந்திருக்காங்க, இருக்காங்க. தயவு செய்து அவரை மேடை கடை. எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா, குழந்தை இப்படி வளர்க்கணும் அப்படி பண்ணணும்னு. ஆனால் அப்பாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நாம் வந்து ஆசைப்படுவோம். அது ஆசையாகவே இருக்கும், அது நடக்கிறது இல்லை. அந்த மனுஷன் பண்ணி காட்டியிருக்கிறார். அவர் என்ன பண்ணாருன்னு எல்இடியில் பார்க்கலாம். அவங்களே ஒரு சின்ன வீடியோ.
ஓட்டிய தந்தையை BMW ஓட்ட வைத்த பையனை விட வாழ்க்கையில வேற என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொன்னார், மகன் தந்தை ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்று சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு இந்த தந்தைக்கு அவர் அளித்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக நம்பிக்கை மனிதர்களுக்கான விருதை தான் தொடர்ச்சியா பார்க்க போறோம். அந்த விருதை வழங்குவதற்காக தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். யாருக்கு இந்த விருது போக போகுது அப்படிங்கறத ஏவில பார்க்கலாம். விளம்பரமே பிரதானமாகி போன உலகத்தில் இந்த 84 வயது பெரியவர் நிச்சயமாக ஆச்சரிய மனிதர். 320 ரூபாய் முதலோடு விருதுநகரிலிருந்து மதுரைக்கு வந்த இந்த மாமனிதரின் அப்பள கம்பெனி இன்று உலகம் முழுமைக்கும் வடகம் வற்றலை ஏற்றுமதி செய்கிறது. தனக்கு வாழ்வளித்த மதுரைக்கு சப்தமில்லாமல் அள்ளி வழங்குகிறார். ஏழை எளிய மக்களின் ஒரே நம்பிக்கையான மாநகராட்சி பள்ளிகளின் மேம்பாட்டுக்கு இவர் கொடுத்த கொடை ரூபாய் 2 கோடியை தாண்டும். இந்த மகத்தான மனிதர் செய்த உதவிகள் ஓர் அதிகாரி மூலம் வெளியே வர தமிழக முதல்வரே அவரை சந்தித்து நெகிழ்ந்து பாராட்டினார். கொரோனா தொடங்கி எத்துயர் வந்தாலும் தவிக்கும் மக்களை பற்றிக் கொள்கின்றன இவரின் கொடைக்கரங்கள். தனக்கென்று வாழாத இந்த பெருந்தகையாளரை கரம் கூப்பி வணங்குகிறது ஆனந்த விகடன். மனிதர் அல்ல மாபெரும் நம்பிக்கை. வெறும் 300 ரூபாயில் தொடங்கிய சாம்ராஜ்யம் உலகம் முழுக்க இன்று பசியாற்றிக் கொண்டிருக்கிறார். திரு ராஜேந்திரன் அவர்கள் பல பள்ளிகளுக்கு செய்திருந்தாலும் முக்கியமான செய்த பள்ளிகள் என் தொகுதியில் இருக்கிற பள்ளிகளுக்காக. அதனால் என் கடமையாக நான் கருதி ஏற்கனவே எனக்கு நன்கு அறிந்தவர், அங்கெல்லாம் படித்தவங்க, படிப்போடைய பலனை பெற்றவர்கள். ஐயா அவர்கள் படிப்புக்கே போகாமல் அவர் சம்பாதிச்ச பணத்தை பள்ளி கொடுக்குறாரு. அது தனிப்பட்ட மரியாதை செய்ய வேண்டிய கூறணும். ஐயா, இவ்ளோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, ஆனா நீங்க இதுவரைக்கும் வெளியே சொன்னதுல எங்களுக்கே ஒரு அதிகாரி சொல்லி தான் தெரியும். ஏன் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்? விரும்ப மாட்டேன். இந்த கை கொடுத்தா இந்த கை தெரியாது. இறைச்சா கிணறு ஊறிடும். இன்னைக்கு இறைச்சிட்டா எனக்கு நாளைக்கு கிணறு ஊறிடும். இப்போ நீங்கள் வீணா சொல்லியிருக்கீங்க, நாளைக்கெல்லாம் உலகமே தெரிஞ்சு போய் எனக்கு என்ன தெரிஞ்சிடும்ல. அவ்வளோ பார்த்துருவாங்கள உலகம் பூரா. எனக்கு அதான் எவ்வளோ பெருமை. அது எங்கேயாவது குப்பையில் இருந்தவன கத்திரிக்காய் அறுத்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். கோவாக்காய் வெட்டிட்டு வெண்டிக்காய் வெட்டிட்டு பாரு கையெல்லாம் புண்ணா தான் இருக்க வச்சுக்கிட்டு. இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இந்த விருது உங்களை மாதிரி இன்னும் 1000 ராஜேந்திரனை உருவாக்கும். எந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க மகிழ்ச்சி கொடுத்தீங்களோ அவங்க ஒரு சிறிய பரிசு உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பரிசு இதோ மேடையில். மாணவர்களின் பரிசு மட்டுமல்ல, மினிஸ்டர் ஒயிட் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு நாங்கள் தர இருக்கிறோம். அடுத்த விருது நம்பிக்கை மனிதருக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக இந்த மேடைக்கு பூவுலகின் நண்பர்கள் குழுவில் இருந்து
சுந்தரராஜன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். இவரோடு சேர்த்து நம்ம 90s கிட்ஸ் உடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லணும். டிவியில் இவர் வந்தாலே கைத்தக்கல் பறக்கும். ரமணன் ஐயா அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கும். இவர்களோடு சேர்த்து இந்த விருதை வழங்குவதற்காக கிராஃப்ட் பெர்ஃபெக்ட் நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் திரு BS மூர்த்தி. நல்ல கைத்தட்டல் தாங்க ஐயாவுக்கு. இந்த நேரத்துல இவர்களிடமிருந்து அந்த விருதை பெறப்போவர் யார், அந்த நம்பிக்கை மனிதர் யார் அப்படிங்கறத ஏவில பார்க்கலாம். தடமிழந்த ஒரு நதியை மீட்டு நிலத்தை குளிர்வித்த சூழலியல் போராளி. குருடி மலையில் தொடங்கி 50 கிலோமீட்டர் நிலப்பரப்பை வளப்படுத்திய கௌசிகா நதி காலப்போக்கில் கழிவுநீர் குட்டையானது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு செல்வராஜ் உருவாக்கிய கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்பு ஆக்கிரமிப்பு, கனிமவள சுரண்டல் தகர்த்து நதியின் பாதையை மீட்டது. அரசு, மக்கள், தனியார் நிறுவனங்கள் பங்களிப்போடு செல்வராஜ் நடத்திய மீட்பியக்கம் கௌசிகா நதியின் பாதையில் இருந்த 21 நீர்நிலைகளை மீட்டது. நீர் தேங்கும் வகையில் நதியின் போக்கில் 15 தடுப்பணைகளை கட்டினார். அதன் கரைகள் நெடுக 30,000த்திற்கும் மேற்பட்ட செடிகளை நட்டு பசுமையாக்கினார். உள்ளூர் மக்களுக்கு நதியின் தேவையை உணர்த்தினார். 30 ஆண்டுகளாக வறண்டு கிடந்த ஏரிகள் இந்த பசுமை மனிதரால் இப்போது தழும்பி நிற்கின்றன. செப்பனிடப்பட்ட நீர்நிலைகளில் 40 கோடி லிட்டர் தண்ணீர் சேர்ந்திருப்பது கண்கூடு. காலநிலை குலைந்து வரும் இந்த நேரத்தில் நீர் ஆதாரங்களை மீட்டு காக்கும் இந்த பச்சைய மனிதனின் செயலை போற்றுகிறது ஆனந்த விகடன். வாழ்த்துக்கள் செல்வராஜ் சார், இது உங்களுக்கான தருணம். நமக்கு இப்போ தண்ணீரின் தேவை இப்போ தெரியுது. நாம் ஒவ்வொரு டைம்லையும் நாம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தவறு, நமக்கு தண்ணீர் தேவை தெரியும் போது மட்டும் அதை பற்றி பேசிட்டு அடுத்த தண்ணீர் வரும்போது அதை பற்றி கடந்து போகிற விஷயம் இங்கே தமிழகத்தில் நடந்துகிட்ருக்கு. எங்கள் டீமுக்கு எங்களுக்கெல்லாம் என்னென்னா மனசில் நாம் ஒரு காலகட்டத்தில் இதே மாதிரி பயணிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக தண்ணீர் அகதிகளாக நாம் வேறு மாநிலங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதை உணர்ந்து தான் நாங்கள்லாம் தண்ணீர் மனிதர்களாக மாறி ஒவ்வொரு இடத்துலையுமே இவங்கெல்லாம் ஒவ்வொரு குடும்பங்களை தொலைச்சி தண்ணீருக்காக போராடிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே அந்த தண்ணீரை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். தண்ணீர் இல்லாத போது மட்டும் யோசனை பண்ணாமல் இருக்கும்போதும் பாருங்கள். கண்டிப்பாக நீர்நிலைகளை தயவு செஞ்சு குப்பை கூலங்களாக மாற்றாதீங்க. இதை அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. விருது ஒன்றுதான், ஆனால் அந்த விருதுக்கு நீங்கள் அத்தனை பேருமே தகுதியானவர்கள். இன்னும் பல நதிகளை நீங்கள் மீட்க எங்களின் சார்பில் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா ஒரு நம்பிக்கை மனிதருக்கான விருதை நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த விருதாளருக்கு இந்த விருதை வழங்குறதுக்காக யார் வராங்க அப்படின்னா IIT மெட்ராஸின் இயக்குனர் மற்றும் பேராசிரியர் திரு காமகோட்டி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இந்த விருதினை அவரோடு இணைந்து வழங்குவதற்காக சங்கர் IAS அகாடமியின் அகாடமிக் ஹெட் மிஸ்டர் சந்துரு அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். இவர்கள் கையால் அந்த விருதை பெறப்போகிற விருதாளர் யார்? LED திரை காட்டட்டும். இந்திய பெருமையை நிலவில் தரையிறக்கிய பெருமித தமிழர். சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவில் 4 கால்களையும் பதித்த தருணம் முதல் இவரை தேடத் தொடங்கியது உலகம். மினி சேட்டிலைட், யூத் சாட், நானோ சேட்டிலைட் என இஸ்ரோவின் பல திட்டங்களை வழிநடத்திய முத்துவேல் இந்த மிஷனுக்கு பொறுப்பேற்றது மிகவும் இக்கட்டான தருணத்தில். சந்திரயான் 2 தோல்வி எழுப்பியிருந்த பல கேள்விகளுக்கு ஒரு வெற்றி மூலம் பதில் சொன்னது இவர் தலைமையிலான குழு.
வளர்ந்த நாடுகளுக்கே இன்னும் கைவராத நுண்ணறிவு தொழில்நுட்பங்களோடு தடம் பதித்து ஓடிய பிரக்யான் ரோவர் இந்தியாவுக்கு நெருக்கமாக்கியிருக்கிறது நிலவை. அரசு பள்ளியில் படித்த ஒரு ரயில்வே ஊழியரின் மகன் 120 கோடி இந்தியர்களின் கனவை நிறைவேற்றியிருப்பதற்கு பின்னால் இருக்கிறது ஒட்டுமொத்த தலைமுறைக்குமான உழைப்பு. சந்திரயான் தந்த தடத்தில் அடுத்து நிலவில் இறங்கவிருக்கிறார்கள் இந்தியர்கள். குவியும் விருதுகள் பாராட்டுகளை புன்னகையால் ஏற்றுக்கொண்டு அடுத்த மிஷனுக்கு ஆயத்தமாகியிருக்கும் இந்த விழுப்புரத்துக்காரரை ஆரத் தழுவி பாராட்டுகிறது ஆனந்த விகடன். வாழ்த்துக்கள். இது உங்களுக்கான தருணம் சார். எல்லாருக்கும் வணக்கம். சந்திரயான் 3 நீங்கள் நிறைய டிவி மூலிமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான மிஷன். ஏன்னா லேண்டிங் தான் ஃபஸ்ட் ஸ்டெப் நமக்கு. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஹியூமன் எக்ஸ்ப்ளோரேஷன், அங்கே இருக்க ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், அதுக்கு அடுத்தது மூணை ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சுக்கிட்டு மற்ற பிளானட்ஸ்க்கு போக முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு. லேண்டிங் தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அந்த லேண்டிங் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. யுஎஸ், ரஷ்யா, சைனாக்கு அப்புறம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இந்த டீம் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம். இஸ்ரோவில் உள்ள டீம் வந்து ரொம்ப கடினமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த அவார்டு அவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். காமகோட்டி சார் ஐஐடியில் படித்து இவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு வந்திருக்காரு ஐஐடி மாணவர். அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். எனக்கு சொல்லவே வார்த்தை இல்லை. எல்லாருக்குமே ஒரு நம்ம தேசத்துக்காக வேலை செய்யணும், நியூக்ளியர் மிஷன், ஸ்பேஸ் மிஷன், இதுக்கெல்லாம் வேலை செய்யணுங்கிற ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டு எங்கள் வீராவால் கிடச்சிருக்கு. இதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. வாழ்த்துக்கள் சார். சங்கர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நம்முடைய சார் வந்திருக்கிறாரு. அவர் கையால் அந்த கிஃப்ட் ஹேம்பரை நம்ம கொடுத்துடலாம். சந்திர சாருக்கும் காமகோடி சாருக்கும் தேங்க்யூ. நம்ம சயின்டிஸ்ட் ஸ்டேஜ்லேயே வச்சு ஆசைப்படுறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதை பிரித்து பார்த்துடலாமா? படித்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, என் கூட படித்த கிளாஸ்மேட்ஸ், அதுக்கப்புறம் அப்போ நான் படித்தப்போ ஹெச்ஓடியாக இருந்தவங்க, டீன், பிரின்சிபல், அப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபஸர்ஸ், அவங்க கூட மறக்க முடியாத ஏதாவது தருணத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில். ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கும்போது நான் லேட்ரல் என்ட்ரியாக ஜாயின் பண்ணேன். அப்போது விழுப்புரத்துலேருந்து நான் சென்னையில் வந்து ஃபஸ்ட் டைமாக படிக்கிறேன். அப்போது என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். ரொம்ப படிப்பு சார், ஃபஸ்ட் பெஞ்ச்லேயே உட்காருவார், ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துடுவார். படிக்கிறதுங்கிறதுலாம் வந்து எப்போவுமே அதில் ஃபஸ்ட்டு தான் இருப்பார். ஆனால் அதே சமயம் எல்லா ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவர் இன்வால்வாக இருப்பார். அவ்வளோ வந்து ஈஸி மூவிங் கை, ரொம்ப வந்து ஹம்பிளாக இருப்பார். யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் வந்து ஹீல் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஹெல்ப். ஸோ அதனால் ரொம்ப கிரேட் பர்சன். நம்மை எல்லாம் எழுந்து நிற்க செய்த, உலகரங்கில் எழுந்து நிற்க செய்த அவருக்காக நாம எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் தந்தே ஆக வேண்டும்.